மக்களே இன்னைக்கு இந்த வீடியோல நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய மற்றும் டிவிகே கட்சியுடைய நகர்வுகளை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ எந்த அளவுக்கு ஷார்ட்டா சொல்லி முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். இன்னைக்கான குரல் என்னன்ட்டு பார்க்கும்போது, அதாவது தனக்கு ஊமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படிங்கிற இந்த குரலுக்கான விளக்கத்தை இந்த வீடியோவுடைய கடைசியில நான் சொல்லிடுறேன் மக்களே. இப்போ நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய அந்த செயல்பாடுகள், இன்றைக்கான செயல்பாடுகளை வந்து ஒன் பை ஒன் அவங்க கிட்ட சொல்லிடுறேன். அதாவது விஜய் அவர்கள் கான்வாய் சென்னையில வந்து போகக்கூடிய வழியில நிறைய நபர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயில்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சேரப் கொடுக்கும் விதமாக விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவருடைய கான்வாயை ஒரு செகண்ட் நிறுத்தி அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சு கை காண்பித்து அவங்களுக்கு வந்து கை கொடுத்து போய் இருக்கக்கூடிய அந்த காட்சிகள்லாம் வெளியாகி இப்போ பாராட்டுகளை வந்து பெற்று தந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் ஒரு அரசல் புரசலாக ஒரு செய்தி வந்து இப்போ பிரேக்கிங் ஆயிட்டு இருக்கு. அந்த செய்தி என்னன்னு பார்க்கும்போது தாவேக்கால இருக்கக்கூடிய ஒரு 10 எம்எல்ஏக்கள் போர்க்குடி தூக்கி இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த டிமாண்ட் என்னன்னு பார்க்கும்போது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த செயலாளர் பொறுப்பு, மாவட்ட செயலாளர் பொறுப்பு அவங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களுடைய போர்க்குடி தூக்கல் என்பது இருந்துகிட்டு இருக்கு அப்படின்ற இவ்வாறான விஷயங்கள் இப்போ சோசியல் மீடியால நியூஸ் சேனல்ல பிரேக்கிங்கா போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் டாஸ்மார்க் ஊழியர்கள் கிட்டத்தட்ட 200 பேரை சஸ்பெண்ட் செஞ்சிருக்காங்க. மக்கள் கிட்ட இருந்து 10 ரூபாய் வாங்க வேணாம் அப்படின்ட்டு அரசு சொல்லியும், ஸோ அரசுடைய பேச்சை கேட்காம சில டாஸ்மாக் ஊழியர்கள் மக்கள் கிட்ட இருந்து 10 ரூபாய் வாங்கினாங்க இல்லையா, ஸோ அவங்க மேல வந்து அதிரடி நடவடிக்கை எடுக்கும் விதமாக இப்போ 200 பேர் திடீர் சஸ்பெண்டுங்க. ஸோ இதுதான் இப்போ வந்து மக்களுக்கு இடையே பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாக இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஸோ அதிமுக எம்எல்ஏ மற்றும் முக்கியமான ஒரு அரசியல் பிரமுகர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய அவர் ஜெயிச்சிருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ பதவியை வந்து ராஜினாமா செய்திருக்காரு. ஸோ இப்போ அவரோடு சேர்த்து அதிமுகவில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் எம்எல்ஏ பதவி வந்து ராஜினாமா செஞ்சிருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக விஜயபாஸ்கர் வந்து எந்த கட்சியில போய் சேர போறாரு அப்படிங்கிற விவாதங்கள் வந்து கிளம்பியிருக்கு. ஒரு சிலர் வந்து டிவிக்கில வந்து இணைய போறாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு வராங்க. ஒரு சிலர் வந்து டிஎம்கேல போய் இணைய போறாரு அப்படின்ட்டு இவ்வாறான விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. பட் இறுதியில பார்ப்போம், அபிஷியலா பார்ப்போம் யார் பக்கம் வந்து சேருவாங்க அப்படின்ட்டு. ஐ திங்க் அவர் வந்து டிவிகே பக்கம் தான் வரணும். ஸோ அதற்கான நகர்வுகள் தான் இதுக்கு முன்னாடி வந்து போச்சு. ஸோ அதனால என்னுடைய கெஸ் வந்து அவர் வந்து டிவிகே பக்கம் வருவார் என்று நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வைகோ அவர்கள் இப்போ நிறைய அதிருப்தி விமர்சனங்களை வந்து திமுக மேல வந்து அடிக்கிட்டு வராரு. அந்த நீட்சியாக ரீசெண்டாக என்ன நடந்ததுன்னா, ஸோ அவருடைய இல்லத்துக்கு ஆதவ அர்ஜுனா அவர்கள் போயிட்டு சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வைகோ அவர்கள் வந்து முதல்வர் அவர்களை வந்து மீட் பண்ணும் அந்த ஈவெண்ட் என்பது இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ சோசியல் மீடியாலையும் நியூஸ் சேனல்லையும் சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது கூடிய சீக்கிரத்துல வைகோ அவர்கள் விஜய் அவர்கள் கூட வந்து கூட்டணி அமைச்சிருவாரு அப்படிங்கிற இவ்வாறான பேச்சுக்கள் ஒரு பக்கம் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் திருமாவளவன் அவர்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அமைச்சர் பதவியை வந்து மாற்றி எடுக்கிறாரு. ஸோ இப்போ வந்து ஆதி திராவிடர் நலத்துறை பணி என்பது அமைச்சர் பதவியா அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது இல்லையா, அது வேணாம், எங்களுக்கு வந்து வேற பதவிகள் வேணும். இப்போ அமைச்சர்கள் வந்து அவங்க செய்யக்கூடிய செயல்களால் இப்போ மக்களுக்கு மத்தியில பயங்கரமா அறியப்படுறாங்க இல்லையா, அதனால வேறு ஏதாச்சும் இந்த உயர்கல்வித்துறை, போக்குவரத்து துறை இது போன்ற துறைகள் அவங்களுக்கு வந்து கிடைச்சதுன்னா, ஸோ அதன் மூலமாக இன்னும் மக்களுக்கு மத்தியில வந்து பிரபலம் அடைவாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக அவர் வந்து இப்போ வேறொரு துறையை வந்து கேட்டுட்டு இருக்காரு திருமாவளவன் அவர்கள் அப்படிங்கிற ஒரு நியூஸ் இப்போ இணையத்துல வந்து பயங்கரமா சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சர்வதேச லெவல்ல சென்னையை வந்து மேம்படுத்துவதற்கு சென்னை மாஸ்டர் பிளான் திட்டம் என்பது இப்போ முதல்வர் அவர்களுடைய தலைமையில வந்து உருவாக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ சிஎம்டிஏவும் இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வந்து எடுத்திருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் ஐ திங்க் 2046க்குள்ள சென்னை வந்து சர்வதேச லெவல்ல வந்து சூப்பரா மாற்றணும் அப்படிங்கிற இவ்வாறான திட்டங்கள் வந்து வகுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு சில செய்திகளும் இப்போ வந்து நியூஸ் சேனல்ல வந்து போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து சிம்பு அவர்கள் விஜய் அவர்கள் வந்து ரீசெண்டா மீட் பண்ணியிருக்காரு. சிம்பு அவர்கள் விஜய் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பக்கபலமாக இருந்தார்ன்றது நான் ஒன்றும் உங்ககிட்ட வந்து சொல்லி தெரிவிக்க வேணாம். அதே சமயத்தில் விஜய் அவர்கள் வந்து சிம்பு அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நபருங்க. ஏன்னா வாலு படம் ரிலீஸ் ஆகாத போது விஜய் அவர்கள் அதில் வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்ணி வாலு படம் என்பது அப்போ வெளியாச்சு. ஸோ அந்த நன்றி கடனுக்காக சிம்பு அவர்கள் வந்து தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து செஞ்சுட்டு வர்றாரு. தளபதி பாட்டை வந்து பாடினதா இருக்கட்டும், எலெக்ஷன் அப்போ ஓட்டு போடுறப்போ அந்த ஒயிட் ஷர்ட் அந்த பீச் பேண்ட் போட்ட அந்த விஷயங்களா இருக்கட்டும். ஸோ இப்போ விஜய் அவர்களை வந்து நேரில் சந்திச்சு சிம்பு அவர்கள் பார்த்து பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இப்போ தொடர்ந்து அதிமுகவில் இருந்து எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா செய்றாங்க இல்லையா, இது சம்பந்தப்பட்டு இப்போ சென்னை ஹைகோர்ட்ல இந்த வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இது சம்பந்தப்பட்டு கூடிய சீக்கிரத்தில் ஹைகோர்ட் வந்து இது சம்பந்தப்பட்டு வழக்கு விசாரணை வந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. எனவே நண்பர்களே, இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய சிறப்பான தரமான சம்பவங்கள். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு குரல் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த குரலுக்கான விளக்கத்தை இப்ப நான் சொல்லிடுறேன். அதாவது தனக்கு ஒப்புமை இல்லாத இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நிற்கின்றவர் மற்றவருக்கு மனக்கவலையை தரமாட்டார் அப்படிங்கின்ற ஒரு விளக்கம் தான் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த குரலுக்கான விளக்கம். எனவே நண்பர்களே, நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் நண்பர்களே.